மக்களவை தேர்தலை போன்று 2026 சட்டமன்ற தேர்தலில் சுமூக கூட்டணி அமையும் சூழல் இல்லை. திமுகவுக்கு தற்போது எதிரிகள் அதிகரித்து வருவதாக அமைச்சர் KN நேரு சூசகம். டாஸ்மாக் கடைகளில் பில்லிங் மிஷின் வைக்கப்பட உள்ளதால் மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பது தடுக்கப்படும். டாஸ்மாகில் கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை என்ற புகார் எழுந்துள்ள நிலையில் அமைச்சர் முத்துசாமி விளக்கம். ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கான அரசாக திராவிட மாடல் அரசு திகழ்கிறது. அனைவருக்கும் வீடு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் உதயநிதி நெகிழ்ச்சி. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டினால் கர்நாடகாவை விட அதிகம் பயன் பெறப்போவது தமிழ்நாடுதான். மேகதாது அணை கட்ட தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் கர்நாடக துணை முதல்வர் TK சிவகுமார் புது விளக்கம். ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அறிக்கையில் உடன்பாடு இல்லை. அவரது அறிக்கைக்கு பின்தான் நான் பொட்டு வைத்து வருகிறேன். பள்ளிகளில் ஜாதி பாகுபாடை ஒழிக்க வேண்டும் என்றால் சகிப்புத்தன்மையை அதிகரிக்க வேண்டும் என நீதிபதி சுப்பிரமணியன் கருத்தால் பரபரப்பு. நடிகர் வடிவேலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் சிங்கமுத்து பதிலளிக்க ஹைகோர்ட் உத்தரவு. யூடியூப் சேனல்களில் சிங்கமுத்து அவதூறாக பேசியதாக 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் வடிவேலு தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. குரங்கம்மை பாதிப்பு அதிகரித்துள்ள ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று திரும்புவோருக்கு காய்ச்சல் உள்ளிட்ட பாதிப்பு இருந்தால் உடனடியாக 104ற்கு தொடர்பு கொள்ள வேண்டும். குரங்கம்மை பாதிப்பு பயத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டது சுகாதாரத்துறை. ஆந்திர வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவித்து நிதி வழங்க வேண்டும். மத்திய அரசிற்கு ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தல். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.